சரிதானே? எளிய மின்சுற்றுல வரக்கூடிய உபகரணங்களோட குறியீடு நான் வரைய போறேன். வரைகிறதுல உங்களுக்கு தேவையான குறியீடுகளை மட்டும் நீங்க குறிச்சுக்கொள்ளுங்க, மற்றதை பற்றி குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா முதலாவது நாங்க பார்த்தோம்னால் ஒரு பெரிய கோடு ஒரு சின்ன கோடு வரக்கூடிய ஒரு உபகரணம் இங்க இருக்குதுன்னா, ஒரு பெரிய கோடு ஒரு சின்ன கோடு ஒரு பெரிய கோடு ஒரு சின்ன கோடு இப்படி இருப்பார். இவர் வந்து மின்கலம். பெரிய கோடுன்றது நேர்முடி விடத்தை குறிக்கும், சின்ன கோடு மறைமுடி விடத்தை குறிக்கும். நேரும் மறையும். இதை நீங்க நேர்மறை போடலாம், போடா விடலாம், பிரச்சனை இல்லை. போட்டதோ போடலையோ பெரிய கோடுன்றது நேர்முடி விடமாகவும் சின்ன கோடுன்றது மறைமுடி விடத்தையும் குறிக்கும் கட்டாயம். ஒரு மின்குமல் என்று சொன்னால் ஒரு வட்டத்துல அடையாளம் போடப்பட்டிருக்கும் என்று சொன்னால் மின்குமிழ் இருக்க போது இதனுடைய அடையாளம் போட்டிருப்பாங்க. மின்குமிழ் சாதாரண கோடுகளால காட்டியிருப்பாங்க. கடத்திகள், அதாவது மின் கடத்திகள் அல்லது வயர் என்று சொல்லலாம். ஒரு ஆளியிட நிலைமையை இப்படி காட்டுவாங்க. இது ஆளி, திறந்த ஆளி. இதே இது மூடிய ஆளியா இருக்கும் சொன்னால் எப்படி காட்டுவாங்க? இதுதான் மூடிய ஆளி. தெளிவா தெரியுதா? நான் கீறுறது தெளிவா தெரியுதா? தெளிவா தெரியுதா? ஓகே. மூடிய ஆளி, இது திறந்த ஆளி. இவர் மூடிய ஆளி. என்ன கொஞ்சம் மணிக்கு கொஞ்சம் பெருசா கீறுவேன். மூடிய ஆளி என்ன? திறந்த ஆளி, அடுத்தது மூடிய ஆளி. அதே போல ஒரு இருவாயு ஒன்று இருக்கும் சொன்னால் இருவாயு எப்படி காட்டியிருப்பான்? இருவாயு. இதே இது ஒளிகாலம் இருவாயாக இருந்தால் அதே முக்கோணம் வட்டம் ஒன்று போட்டிருப்பாங்க, வெளியில ஒளி போற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவர் வந்து ஒளிகாலும் இருவாய். ரெண்டு கோடுகளையும் சமனான கோடுகளாக போட்டிருந்தால், ரெண்டு கோடும் சமனாக இருந்தால் இவர் வந்து கொள்ளளவு. ரெண்டு கோடும் சம கோடுகளாக இருந்தால் இவர் கொள்ளளவு. இவர குறியீடு வந்து கொள்ளளவு. முதலாவது மின்கலம், மின்குமிழ், கடத்தி, ஆளிதான் திறந்த நிலைமையில் இருக்கு. இங்க ஆளி வந்து மூடி நிலைமையில் இருக்குது. இவர் இருவாயி, இவர் ஒளிகாலம் இருவாயி. இப்படி இருந்தால் இவர் கொள்ளளவு. கொள்ளளவைக்கான குறியீடு நாங்க இப்படி பயன்படுத்துறோம். ஒரு கோடு வந்து என்னமா விளங்குது இல்லையாடா? என்ன தெளிவா கிளியரா இல்லாம இருக்கு? அப்படி இருக்கு. வாசிக்கலாம இருக்கு எழுதுறது. குறியீடு விளங்குதா? குறியீடு விளங்குதானே? குறியீடுகள் தெரியுது தானே? குறியீடுகளும் தெரியலையா? அம்பியர் மானி, மில்லி அம்பியர் மானி, வோல்ட் மானி, கெல்வனோ மானி. அதே போல இங்க சொல்லி வந்தால் மின்கலம், மின்குமிழ், கடத்தி, ஆளி திறந்த நிலையில, ஆளி மூடிய நிலையில, இருவாயி, ஒளிகாலம் இருவாயி, அதாவது எல்இடி, கொள்ளளவி, தடையி,
இவர் ஒளியுணர்தலை, அதாவது எல்டிஆர். ஒளியுணர்தலைக்கு நாங்க இன்னொரு பேர் சொல்ல போறோம், எல்டிஆர் என்ற பேர் சொல்ல போறோம். எல்டிஆர் அம்பியர்மானி, மில்லி அம்பியர்மானி, வோல்ட்மானி, கேல்வனோமானி. இப்படியான உபகரணங்கள் ஒரு மின் சுற்றுல பயன்படுத்தப்படுகின்ற உபகரணங்களாக இருக்கு. மின் சுற்றுல நாங்க இப்படியான உபகரணங்களை பயன்படுத்தலாம். வலிக்கிறேன். இப்படியான உபகரணங்களை நாங்க மின் சுற்றுல பயன்படுத்தலாம். அப்ப இந்த உபகரணங்களை வச்சுக்கொண்டுதான் நாங்க மின் சுற்று படங்கள் கீறப்போம். மின் சுற்று படங்கள் இந்த உபகரணங்களை வச்சுக்கொண்டுதான் நாங்க கீறோம். அப்போ ஒரு எளிய மின்சுற்று ஒன்று வரிக என்று உங்களுக்கு சொல்லப்படுமாக இருந்தால், எளிய மின்சுற்றுல இருக்க வேண்டிய விஷயங்கள்ல வந்து கட்டாயம் ஒரு பேட்டரி இருக்கணும். பேட்டரியை நாங்க ஒரு பேட்டரி என்று காட்டலாம், அல்லது 2 பேட்டரி காட்டலாம். ஒரு பேட்டரி காரணம் நாங்க இந்த ஒரு பெரிய கோடு ஒரு சின்ன கோடு தான் காட்டுவோம். அதான் ஒரு பேட்டரி. ஒரு பெரிய கோடு ஒரு சின்ன கோடு பக்கத்துல காட்டணும்னா ஒரு பேட்டரி. 2 பேட்டரி காட்ட போறோம்னா 2ஐயும் இணைச்ச மாதிரி காட்டணும். அடுத்த பேட்டரி நாங்க இதுல இணைச்சு காட்டுறோம். பாருங்க, நடுவுல 2 இணைச்ச மாதிரி நடுவுல ஒரு கோடு ஒன்று காட்டிடுங்க. சும்மா பெரிய கோடு சின்ன கோடு பெரிய கோடு சின்ன கோடு காட்டிடக்கூடாது. 2ஐயும் இணைச்ச மாதிரி இடையில இன்னொரு சின்ன கோடு ஒன்று காட்டணும். ஒரு ஆணி ஒன்று கீறுவோம். இந்த ஆணி நாங்க எங்கேயும் கீறலாம், பிரச்சனை இல்லை. எங்க கீறினாலும் சரிதான். ஆனா எப்பொழுதும் அந்த ஆளிய பேட்டரியில நேபிளோட பக்கம் கீறணும் என்றால் அது மிக பொருத்தமாக இருக்கும். எங்கேயும் கீறலாம். ஆனால் எப்பொழுதும் ஆளிய நாங்க பேட்டரியில நேர் பக்கமாக இங்க கீறலாம், இங்க கீறலாம், இங்க கீறலாம், இவ்விடத்திலையும் கீறலாம். அந்த நேபிளோட பக்கமாக கீறுவது மிக பொருத்தமாக இருக்கும். ஒரு மின்குமுள் கீறுவோம். அப்போ நேர்முட பக்கத்துல இருந்து மின்குமுளுக்கு வார வழியில ஏதாவது ஒரு இடத்துல ஆளிய கீறி விடுவோம். ஆளி எங்கேயும் கீறலாம். நீங்க இது கீறக்குள்ள கட்டாயம் வட்டமா தான் சதுரமா தான் கீறணும் எந்த அவசியமும் இல்லை. நீங்க வட்டமா கீறலாம், முக்கோணமா கீறலாம், செவ்வகமா கீறலாம், சதுரமா கீறலாம், எப்படி சும்மா விருந்தமானமா கீறலாம், பிரச்சனை இல்லை. எப்படி வேண்டாலும் இணைப்பு சரியா இருந்தா சரி. நாங்க ஒரு படம் எளிய மின் சுற்று படம் கீறும் பொழுது நாங்க கவனிக்கிற விஷயம் என்னென்றால் பேட்டரி கீறி இருக்கா, ஆளி கீறி இருக்கா, மின்குமுள் கீறி இருக்கா, அதைத்தான் பார்ப்போம். நீங்க சதுரமா கீறீங்களா, வட்டமா கீறீங்களா, முக்கோணமா கீறீங்களா, அதெல்லாம் பார்க்கணும். அது நீங்க எப்படி வேணாலும் கீறி கொடுங்க. அப்போ ஒரு எளிய மின் சுற்றுல இந்த 3 விடயங்களும் கட்டாயமாக இருக்கணும். இந்த குறியீட்டு வரிப்படங்கள் கீறும் பொழுது அதை குறிச்சு காட்ட வேண்டிய தேவையில்லை, அதை குறிக்க வேண்டிய தேவையில்லை, குறிக்க தேவையில்லை. காரணம் என்னென்னால் இந்த குறியீடு எங்க போனாலும் மின்கலத்தை தான் குறிக்கும். குறியீடு வேற உபகரணத்துக்கு பயன்படுத்தலாம். இந்த குறியீடு எப்பொழுதும் மின்குமலைத்தான் குறிக்கும். இது எப்பொழுதும் ஆளியத்தான் குறிக்கும். அப்போ அதுக்குரிய நியம குறியீடுகள் அதுவாக இருக்கிறபடினால குறியீட்டு வரிப்படம் கீறும் பொழுது அதை குறிச்சு காட்டுறது இல்லை. நீங்க அப்படி குறிச்சிங்கனாலும் அதை பிழை போட மாட்டாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் குறிக்க தேவையில்லை குறியீட்டு படங்கள். அப்ப எளிய மின் சுற்றுல இந்த 3 இருக்கிறது முக்கியமானது. சரிதானே? சரி, இப்ப தலையங்கம் போட்டு இதுல குறியீட்டுகள்ல உங்களுக்கு தேவையான குறியீடுகளை கொஞ்சம் எழுதி கொள்ளுங்க. உங்களுக்கு எது எதெல்லாம் தேவையோ தேவையானதை மட்டும் நோட் பண்ணி கொள்ளுங்க. இந்த குறியீடுகள்ல எல்லாத்தையும் எழுத தேவை. சில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க ஏற்கனவே. இதுல தெரியாத ஏதாவது இருந்தால் நோட் பண்ணி கொள்ளுங்க. ஏதாவது தெரியாம இருந்தால் நோட் பண்ணி கொள்ளுங்க. மற்றது பிரச்சனை இல்லை. டைம் தார ஒரு 2 நிமிஷம் டைம் தார. ஒரு நாங்க நேரடியாவே ஒரு கடத்தி ஒன்று ஒரு மின்சுட்டு ஒன்று கீற போறோம்னா ஒரு கோடுல மட்டும் காட்டுறோம்னா போதும். இந்த கோடுகள் எப்பொழுதும் கடத்தி என்றே நம்ம கருதி கொள்ளுவோம். அப்ப பிரச்சனை வராது. ஆனால் தனித்துவமாக மின் கடத்தி ஒன்றை வரைஞ்சி அதுல இருக்கிற காவலிகளை குறிச்சு காட்டுங்க அப்படின்னு கேள்வி வந்தால் இதை நாங்க 2 விதமா காட்டலாம். ஒன்று அதுல குறுக்கோட்டுல காட்டுறது, குறுக்கோட்டுல காட்டிட்டு உள்ளுக்குள்ள ஒரு உண்டை காட்டுறது. இதை வேணா நாங்க நிலத்தி காட்டுவோம். நிலத்தி காட்டினோம்னு சொன்னால் இவர் தான் என்ன வரைக்க போற கடத்தி அரிப்பார். இவர் நடுவருக்கு கடத்தியா இருப்பார். வெளியில இருக்கிறவர் என்ன வரைக்க போற காவலியா இருப்பார். காவலி மின் காவலியாக இருக்க போறார் வெளியில இருக்கிறவர். இதே நாங்க நீளப்பாட்டுல காட்ட போறோம் என்றால் நீளப்பாட்டுல நாங்க வரைவோம். நடுவில் இருக்கிறத கொஞ்சம் கம்பி மாய காட்டுவோம். காட்டினோம்னா வெளியில 2 பக்கமும் 2 லேயர்ல காட்டப்போம். மேலுக்கும் காட்டப்போம், கீழுக்கும் காட்டப்போம். அப்ப நடுவில் இருக்கிறவர் தான் என்ன வரைக்க போற கடத்தி அடிக்க போற, கடத்தி அடிக்க போற. ஆக வெளியில இருக்கிற 2 பேர் எப்படி படாமல் அடிக்க போறாங்க, காவலி அடிக்க. ஓகே, அவ்வளவுதா. கடத்தி அளவுல வச்சுக்கொண்டு காவலி 2 பக்கம் காட்டுறது. வயர்லாம் பாத்தீங்கன்னா வெளியில ஒரு பிளாஸ்டிக் உரை ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த உரைதான் அந்த காவலி பதார்த்தங்களாக இருக்கு.
அது டபுள் லேயர் லேயர் எல்லாம் இருக்குது உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு நாங்க ஒரு லேயர்ல காட்டணும்ன்றாலே எங்களுக்கு போகுது சரிதானே ரைட் ஓகே இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா இந்த எளிய மின்சுற்றுல நாங்க வரைஞ்சிருக்கிற இந்த எளிய மின்சுற்றுல இதுதான் மிக எளிமையான மின்சுற்று இந்த மின்சுற்று நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் மேலதிகமாக சில உபகரணங்களை சேர்க்க போறோம் ஒரு இருவாயி ஒன்றை சேர்க்க போறோம்னு வச்சுக்கோங்க சாரி இருவாயின்னா ஒளிகால இருவாய் எல்இடி ஒன்றை நாங்க சேர்க்க போறோம் அப்ப இந்த மின்குமுளை சேர்க்கும் பொழுது மின்குமுளைக்கு நேர்மறை முடிவுகளெல்லாம் பார்த்து பொருத்த வேண்டிய அவசியம் இல்லை எல்லா பக்கம் போட்டாலும் வேலை செய்யும் நேரில் போட்டாலும் வேலை செய்யும் மலையில போட்டாலும் வேலை செய்யும் பிரச்சனை இல்லை ஆளி எரிஞ்சு எங்க வேணாலும் கீழலாம் பிரச்சனை இல்லை ஆனா நான் என்ன சொல்றேன்னா நேர்முக பக்கம் இருந்தால் சிறந்தது என்று சொல்லணும் உங்களை மறைமுக பக்கம் போட்டா புலண்டு போட மாட்டாங்க அதுவும் சரிதான் எல்லாம் எங்க வந்தாலும் சரிதான் ஆனால் நேர்முக பக்கமாக இருந்தால் அது மிகச்சிறந்த ஒரு கட்டமைப்பாக இருக்க போகுது இப்ப நான் அடுத்ததா சொல்ல வரேன்னா இந்த இடத்துல நான் ஒரு ஒளிகால விரிவாய் என்ன பொருத்த போறேன் மேலதிகமாக ஒளிகால விரிவாய் நான் பொருத்த போறேன் அப்ப நான் படத்தை அழிச்சிட்டு நான் திருப்பி காக்குகிறேன் ஒளிகால விரிவாய் ஒன்றை பொருத்த போறேன் என்றால் முதலாவது நான் ஏற்கனவே போல கட்டாயமாக பேட்டரி இருக்கணும் 2 பேட்டரியை பயன்படுத்துவோம் இப்ப கூட ஒரு கேள்வி ஒன்று என்றால் இந்த நாம இந்த மின்சுற்றுல இருக்கிற ஒரு பேட்டரியில வோல்டேஜ் எவ்வளவு நான் 2 பேட்டரி இருந்தாலும் 2 பேட்டரி எத்தனை வோல்டேஜ் தான் சொல்லல ஒரு பேட்டரியில வோல்டேஜ் எவ்வளவு ஒரு பேட்டரியில வோல்டேஜ் பேட்டரியில பாத்துருக்கீங்களா இந்த ரிமோட்ல போடுற பேட்டரிகள் மணிக்கூடுகளுக்கு போடுற பேட்டரிகள் பாத்துருக்கீங்களா எத்தனை வோல்டேஜ் இருக்கிறன்றது பார்த்தாக்கள் இருந்தால் நான் அதுல கீற மாதிரியே ஆளிய கீறேன் ஆளியை நாங்க இங்க மூடி ஆளியா கீறேன்னா இல்ல திறந்த மாய்க்கிறேன்னா இங்க மூடி ஆளியா கீறேன் மூடி இருக்கிறேன் முதலாவது நாங்க எல்இடியை பொருத்துவோம் எதையும் பொருத்தலாம் பிரச்சனை இல்லை பல்பையும் பொருத்தலாம் எல்இடியை பொருத்தலாம் பிரச்சனை இல்லை அப்ப நான் எல்இடியை பொருத்தி இருக்கிறேன் வெளிச்சம் வெளியில போற மாதிரி நான் காட்டுறேன் ஒரு மின்குவல் ஒன்று கீறேன் மின்குவலுக்கு இருந்தது மின்குவலை கீறேன் இதை நீங்க முன்னுக்கு பின்னுக்கு மாறி கீறலாம் பிரச்சனை இல்லை ஆனா கட்டாயமாக இது நேர்விட பக்கமாகவும் இது மறை பக்கமாகவும் வரணும் நான் அங்கேயும் அது கூட மறந்துட்டேன் இதுல இவர் நேர் இவர் மறை நேர்மறை சரியாக பொருத்தப்படணும் மாறி பொருத்தப்பட்டா வேலை செய்யாது எல்இடியை நாங்க மாறி பொருத்தப்பட்டா வேலை செய்யாது அதனாலதான் இருவாயி என்று பேர் சொல்றாங்க குறிப்பிட்ட 2 பக்கங்கள் சரியா இருக்கணும் ஒரு பொருத்தும் பொழுது அப்ப மின்குமுள் பொருத்தி இருக்கிறோம் ஆகவே நாங்க பேட்டரியோட வந்து முடிச்சுக்கிறோம் அப்ப நேரடியாக நாங்க பொருத்தோம்னா நாங்க இப்படி ஒரு வழியில பொருத்தோம் ஒரு எல்இடியும் பொருத்தி இருக்கிறோம் ஒரு மின்குமுளையும் பொருத்தி இருக்கிறோம் அல்லது மின்குமுள் எடுத்துக்கொண்டு எல்இடியை மட்டும் பொருத்தினாலும் சரிதான் இப்படி ஒரு முறையில பொருத்த போறோம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க எளிய மின்சுற்றில் ஒரு எல்இடி ஒன்றை இணைத்த இந்த இருக்கு படம் படத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே கீறியாச்சு இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் இங்க நான் கீறி இருக்கிற இந்த மின்சுற்றுல என்னென்ன கீறி இருக்கிறேன் 2 மின்கலங்கள் கீறி இருக்கிறேன் ஆளி இருக்குது ஒரு எல்இடி ஒன்று கீறீங்க ஒளிகால விரிவாய் ஒன்று கீறி இருக்கிறேன் ஒரு மின்குமுள் ஒன்று கீறி இருக்கிறேன் இதுல ஒரு அம்பியர் மானியை ஒரு வோல்ட் மானியை நான் நினைக்கிறது அப்படி அம்பியர் மானியையும் வோல்ட் மானியையும் நினைக்கிறது அப்படி இப்ப படத்தை நான் இங்க இந்த சைட்ல கீறுறேன் அப்ப முதலாவது நான் அதுல இருக்கிறது போலவே எங்களோட இவருக்கு என்ன மின்குமுளை நான் கீறிக்கொள்றேன் அதோட சேர்த்த மாதிரி இந்த எல்இடியை கீறிக்கொள்றேன் அதுல வச்சுக்கொண்டு அந்த ஆளியை கீறிக்கொள்றேன் ஆளிய மூடி ஆளியாவே கீறுறேன் மின்கலங்கள் இணைச்சு கொள்றேன் 2 மின்கலங்கள் இணைச்சு கொள்றேன் இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இந்த நான் எல்இடி அந்த மின்குமுள் இணைச்ச மாதிரியே அம்பியர் மானியின் அதே போல இணைக்கும் அம்பியர் மானியும் இணைச்சுக்கொள்ளும் இங்க இணைக்கலாம் இவ்விடத்தை இணைக்கலாம் இங்க இணைக்கலாம் எங்க இடைவெளி இருக்கு எதில் வேணாலும் இணைச்சு கொள்ளலாம் பிரச்சனை இல்லை அம்பியர் மானி நான் எனக்கு பொருத்தமான எனக்கு விருப்பமான இடத்துல நினைச்சுக்கணும் நான் எனக்கு இடத்துல இடம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு அதாவது நான் இடத்துல நினைக்கிறேன் பிரச்சனை இல்லை இடத்துல நினைச்சாலும் சரிதான் இங்க நினைச்சாலும் சரி இங்க நினைச்சாலும் சரிதான் நீங்க வட்டமாக்குற போறீங்கன்னா வட்டத்துல வேற போதானே அதனால பிரச்சனை இல்லை நீங்க எப்படி வேணாலும் நீங்க நினைச்சு கொள்ளலாம் பிரச்சனை இல்லை எப்படி இணைச்சு கொண்டாலும் அவர் அந்த இடத்துல இதோட தொடருவார் அப்ப இடத்துல இணைச்சிருக்கு
அதே போல வோல்ட் மானியோட நான் அணைக்க போறேன். வோல்ட் மானியை நான் அணைக்கும் பொழுது எந்த உபகரணத்துக்கு நாங்க அந்த அழுத்த வேறுபாடு நாங்க காண வேணுமோ அந்த உபகரணத்தின் 2 முனையில நாங்க அணைக்க போறோம். இப்ப எல்இடிக்கு நான் முனையில் நினைச்சேன்னா எல்இடி மட்டும் காட்டும், இது 2 இருக்கு நினைச்சேன்னா அது 2லயும் காட்டும். எனக்கு 2ம் சேர்த்த மாதிரி வேணும். எனக்கு 2ம் சேர்த்த மாதிரி வேணும். நான் என்ன செய்யறது என்றால் 2க்கும் சேர்த்து 2ஐயும் சேர்த்து இணைச்சு விடுறேன். வோல்ட் மாறி நான் எப்படி இணைச்சு விடுறேன். இப்ப பாருங்க, அம்பியர் மாறி நினைக்கும் பொழுது அதே சுற்றிலேயே இணைச்சு விடுறேன். இதை சொல்றது தொடர் என்று சொல்றது, தொடராக காணப்படுதல் என்று சொல்லுவோம். வோல்ட் மாறியை நாங்க கொஞ்சம் தள்ளி எதுக்கு தேவையோ அந்த இடத்துக்கு பொருத்தமானவர்கள் 2 பக்கத்துக்கு சேர்த்த மாதிரி இணைச்சு விடுறோம். ஒரு உபகரணத்தை வேணா ஒரு உபகரணத்துக்கு, 2க்கு தேவைன்னா 2க்கு இணைச்சு விடுறோம். அப்ப இந்த சுற்றை நான் இந்த முறையை சமாந்தர முறை என்று சொல்றேன். எப்படி இணைக்கலாம்? அப்படி இணைக்கும் பொழுது அது தேவையான மாதிரி வாசிப்பை காட்டும். ரைட், அம்பியர் மானி என்ன அடுத்த விஷயம் எழுதி கொள்ளுங்க. எளிய மின் சுற்றொன்றில் அம்பியர் மானி வோல்ட் மானியை இணைத்தல் என்று போட்டு அந்த படத்தை கிரிக்கொள்ளுங்க. சரி, அப்ப நாங்க அடுத்த விஷயம் ஒன்றுக்குள்ள போவோம். இப்ப நாங்க இங்க வோல்ட் மானி இணைச்சிட்டோம், அம்பியர் மானி இணைச்சிட்டோம். இப்ப நாங்க இதுல எல்இடியை நாங்க அகற்றுவோம். இதுல இருந்து நாங்க எல்இடியை அகற்றி விட்டுட்டு எல்இடிக்கு பதிலாக நாங்க என்ன செய்ய போறோம், இங்க ஒளி உணர் தடை ஒன்று நாங்க பொருத்த போறோம். ரைட், ஒரு ஒளியுணர் தடை ஒன்று நாங்க இந்த இடத்துல பொருத்துவோம். ஒளியுணர் தடை ஒன்றை பொறுத்துனா இது எப்படி இருக்க போகுது அடுத்த விஷயமா பார்க்க போறோம். ரைட், பார்ப்போம். இதுல நாங்க ஒரு ஒளிகால மின்வாயுடன் நாங்க பொருத்தணும்னா எப்படி நாங்க அதை பொருத்தணும்னு பார்ப்போம். அதே போல நான் இங்க இருக்கிறது போல நான் மின்கலங்களை கீறிக்கொள்றேன். மின்கலங்களை அப்படி காட்டலாம், ஒரு பெரிய கோடு ஒரு சின்ன கோடு, ஒரு பெரிய கோடு ஒரு சின்ன கோடு. மின்கலங்களை இணைச்சாச்சு. மின்கலங்களை இணைச்சிட்டு ஆளி பயன்படுத்துறேன். இந்த ஆளிக்கு பதிலாக நான் ஒளியுடன் தடையை நான் நினைக்கிறேன். ஒளியுடன் தடையோட நான் நினைச்சிருக்கிறேன். இப்ப நான் தேவை என்றால் அதுல ஒரு மின்கூட ஒன்று நான் இணைக்கலாம். என்ன தேவைப்பட்ட ஆம்பியர் மாதிரி இணைக்கலாம். இன்னும் தேவைப்பட்ட வோல்ட் மாதிரி இணைக்கலாம். தேவைப்பட்ட ஒரு வோல்ட் மாதிரி ஒன்று நாங்க இணைச்சிக்கலாம். நினைச்சிட்டு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒளிவிட தடை கொண்டு வச்சிருப்போம். ஒளி வர்றதுக்கு ஏற்ற வகையில இவர் என்ன செய்வார், ஆளியாக தொழிற்படுவார். ஒளிவிட தடை எப்படி ஆளியா தொழிற்பட போறார்? ஒளிப்படும் பொழுது இவர தடை பெருமானம் குறைவடையும். ஆகவே தனக்கூடாக மின்னோட்டத்தை செல்ல அனுமதிப்பார். அப்ப ஒளிவிட தடையில தடை மின்னோட்டம் ஒளிவிட தடையில வெளிச்சம் படுமா, ஒளிப்படும் பொழுது இதனுடைய மின்னோட்டம் போய் இந்த மின்குமுள் ஒளிரும். இது இந்த வாசிப்பு எல்லாம் கிடைக்கும். இவர் இருளாக இருக்கும் பொழுது, இருட்டாயிட்டு என்று சொன்னால் இதனுடைய மின்னோட்டம் வராது. மின்னோட்டம் வராத நேரத்துல இவர் ஒளிர மாட்டார். மறுபடியும் சொல்றேன், ஒளியுணர் தடை ஒளிப்படும் பொழுது தடை குறைவடைந்து தனக்கூடாக மின்னோட்டத்தை செல்ல அனுமதிக்கும். ஆகவே மின்குமுள் ஒளிரும். இருளா இருக்கும் பொழுது இவர் தடை பெருமானம் அதிகமாயிரும். ஆகவே மின்னோட்டத்தை செல்ல அனுமதிக்க மாட்டார். இருள்ல இந்த மின்குமுள் ஒளிராது.
தானே? ஒளியுணர் தடை இந்த பயன்பாடு அப்படித்தான் இருக்க போகுது. இந்த ஒளியுணர் தடை எங்க பயன்படுத்துறாங்க? எங்க பயன்படுத்துறாங்க ஒளியுணர் தடைகள்? இப்படி ஒரு சுற்றோடு வச்சிருப்பாங்க. இல்ல வோல்ட் ஆம்பியர் மாதிரி இருக்காது. இந்த லைட்டோட சேர்த்து சுற்றோடு வச்சிருப்பாங்க. எங்க பயன்படுத்துறாங்க? எங்க பயன்படுத்தலாம்? ஒளிவட்டம் மற்றும் வேலை செய்யக்கூடிய வேலை வைக்கலாம். பிரதானமா இந்த ஒளியுணர் தடையை பயன்படுத்துற இடம் ரோட் ஆட்டோமேட்டிக் லைட் இருக்குல்ல, ரோட்ல வர ஆட்டோமேட்டிக் லைட் இருக்கு தானே, அங்க இந்த ஒளியுணர் தடையை பயன்படுத்துறாங்க. ஆனா இப்படியே நாங்க சுற்றி அமைச்சோம் என்று சொன்னால் என்ன செய்வதில்லை, பகல்ல வேலை செய்யும், இரவுல ஆஃப் ஆயிடும். எங்களுக்கு அப்படி தேவையில்லை. எங்களுக்கு தேவை என்ன? இரவுல வேலை செய்யணும், பகல்ல ஆஃப் ஆகணும். அதான் எங்களுக்கு தேவை ரோட் லைட்ல. அதுக்கு இன்னும் ஒரு உபகரணம் ஒன்றை சேர்த்து பயன்படுத்துவாங்க. டிரான்சிஸ்டர் என்று சொல்லப்படுற உபகரணம் ஒன்று பயன்படுத்துவாங்க. டிரான்சிஸ்டர் அதையும் சேர்த்து இணைக்கும் பொழுது மாறி வேலை செய்யும். இரவுல ஒளிந்து பகல்ல ஆஃப் ஆகுற மாதிரி அது வேலை செய்யும். டிரான்சிஸ்டரோட சேர்த்து பொருத்தினார். டிரான்சிஸ்டர் இல்லாம பொருத்தணும் என்று சொன்னால் இவர் பகல்ல வேலை செய்வார், இரவுல வேலை செய்ய மாட்டார். சரிதானே? ரைட். இந்த இணைப்பை ஒரு கருதி கொள்ளுங்க. சரிதானே? ரைட். ஆகவே இந்த குறியீடுகள் அவ்வளவையும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்க. என்னென்ன உபகரணத்துல குறியீடு என்னத்துக்கு தேவை என்றதை பார்த்துக் கொள்ளுங்க. மேலதிகமானது வந்து அடுத்தடுத்த வகுப்புல நாங்க படிப்போம். 7ஆம் ஆண்டுல இதெல்லாம் வந்து 7ஆம் ஆண்டுல நாங்க தெளிவாக படிப்போம். இணைக்கிற முறைகள், அது என்னத்துக்கு பயன்படும், எப்படி எப்படிலாம் இருக்குங்கிறது நாங்கள் அந்த டைம்ல படிச்சுக்கணும். இப்போதைக்கு 6ஆம் ஆண்டுல இவ்வளவுதான் நாங்கள் அறிய வேண்டியது. ரைட். இந்த வகுப்பை நான் இதோட முடிச்சு கொள்றேன். அடுத்த வகுப்புல இந்த மின்கலங்கள்ல துணைக்கலங்கள் பற்றி படிக்கல நினைக்கிறேன். அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு நாங்க அடுத்த பாடத்துக்குள்ள போகலாம். அடுத்த வகுப்புல போகலாம். இந்த மின் சுற்றுக்கள் நீங்க வீட்டுல செய்து பார்க்கணும்னா செய்து பாருங்க. வயரை வச்சுக்கொண்டு பேட்டரியை வச்சுக்கொண்டு நினைச்சு பாருங்க. வயரையும் பேட்டரியும் வச்சுக்கொண்டு நினைச்சு பாருங்க, வேலை செய்தா வேலை செய்யலையா. எல்இடியை மாத்தி நினைச்சு பாருங்க, வேலை செய்தான்னு பாருங்க. நேர்மறை முறையில நேர்மறை வச்சு பாருங்க, வேலை தாண்டு பாருங்க. நேரைய வச்சு நினைச்சு பாருங்க, வேலை செய்தான்னு பாருங்க. ஒரு பேட்டரியை வச்சுக்கொண்டு நினைச்சு பாருங்க, வேலை செய்தாண்டு. 2 பேட்டரியை வச்சுக்கொண்டு வேலை செய்து பாருங்க, நினைச்சு பாருங்க. அப்படி நினைச்சு பாருங்க, வித்தியாசம் நினைச்சு பாருங்க. அதுல ஏதாவது டவுட்டுகள் இருந்தா தாராளமாக கேட்கலாம். நீங்க நினைச்சு பார்த்து போட்டுதான் கேட்கணும். நினைச்சு பார்க்காம அப்படி வரும் அப்படி வந்து விளங்க. நினைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு அம்பியர் மாதிரி ஓட் பண்ண இல்லை தானே, உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஆனா சாதாரணமா ஒரு எல்இடி ஒன்று வாங்கலாம். ஒரு எல்இடி வந்து 5 ரூபாய்க்கு எல்இடி வாங்கலாம். பேட்டரி வீட்டை கிடக்கும், சாதாரண பேட்டரிகள் வீட்டை கிடக்கும். சின்ன பல்ப் இருக்குங்க, ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய்க்குலாம் ஒரு பல்ப் வர போதும். அதெல்லாம் வச்சு நினைச்சு பார்க்கலாம். சரி, இதை செப்பு கம்பி தான் நாங்கள் இது கிடைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். நினைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன பிரச்சனை வரும், ஏன் வேலை செய்யுது, ஏன் வேலை செய்யலை, எல்லாம் பார்க்கலாம். சரிதானே? இந்த வகுப்பு நான் முடிச்சுக்கொள்றேன். அடுத்த வகுப்புல நாங்கள் மீதி விஷயத்தை தொடர்ந்து பார்ப்போம். தேங்க்யூ. குட் நைட்.